பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தன் மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. திருபுவனை அருகே ஆண்டியார்பாளையத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 31,000 ரூபாய் மதிப்பிலான சாராய பேரல்கள் போலீசார் பறிமுதல். புதுச்சேரியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் லாஸ்பேட்டை பகுதியில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர் பொதுமக்கள் பார்த்து வியப்பு. புதுச்சேரியில் முழு ஊரடங்குக்கோ இரவு ஊரடங்குக்கோ வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு போகாமல் தடுக்க மிகவும் எச்சரிக்கையுடன் பொதுமக்கள் இருக்க வேண்டும். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். தன் மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு வந்த ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோருடன் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் தன் மீது கூறிய ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க தயாரா? ஊழல் தொடர்பாக ஆதாரம் இருக்கிறதா? பணியில் இருக்கும் நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணைக்கு வைக்க தயாரா என சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் அரசு மீதும் தன் மீதும் ஆதாரமற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இவ்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் தேர்தல் துறை பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக நேரடியாக கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுகிறார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அறிவிப்பார். புதுச்சேரியினுடைய மத்திய அரசு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வார். நம்முடைய மாநிலத்தினுடைய கொடுக்க வேண்டிய கொடை மானியத்தை உயர்த்தி கொடுப்பார். புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்றெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் தான். அதே மேடையிலேயே அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பிரதமர் அதை பற்றி ஒன்றும் அறிவிக்கவில்லை. இதிலிருந்து அவங்களுடைய கூட்டணியிலே கொள்கை முரண்பாடு இருப்பது தெளிவாக தெரிகிறது. நான் ஊழல் செய்திருந்தால் அந்த ஊழலை நிரூபிக்க நீங்கள் தயாரா? மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது. 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் முதலமைச்சராக இருக்கிறேன். இந்த கூட்டணியிலே என் துறையைச் சேர்ந்தவரையில் மட்டும் நான் ஊழல் செய்திருந்தால் நான் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது இப்பொழுது பதவியில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அடங்கிய விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன். பிரதமர் அவர்கள் அதை அறிவிப்பாரா? அவர் சொன்ன ஊழல் புகாருக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை என்று எங்களுடைய அரசை குறை கூறியிருக்கிறார். ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு மக்கள் நல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அதை தடுத்து நிறுத்திய கிரண்பேடி அம்மையார் அவர்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த மத்தியிலே உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அரசு எங்களை பற்றி குறை சொல்வதற்கு எந்தவித தகுதி கிடையாது.
அப்படி இருந்தாலும் கூட எதிர்த்து போராடி புதுச்சேரி மாநில மக்களுக்கான அடிப்படை சேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் காரைக்காலில் வந்து வசைபாடியை தவிர வேறொன்று சொல்லவில்லை. 15,000 கோடி பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்ததாகவும் அதை நான் கையாடல் செய்ததாகவும் நான் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நீதியை காந்தி குடும்பத்திற்கு கொடுத்ததாகவும் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை என் மீது கூறினார். அவர் மீது தேர்தல் துறையில் நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேர்தல் துறை இதுவரை எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அது சம்பந்தமாக மேல்கட்ட நடவடிக்கை நான் எடுக்கப் போகிறேன். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக வாகனங்களில் பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இந்த பகுதியில் அதான் உசுடு சட்டமன்றத்தினுடைய பாஜக உறுப்பினர் வந்து அவர் வாகனத்திலிருந்து பணம் பிடிச்சிருக்கிறாங்க. அவரும் அந்த வண்டியில் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அவரை விட்டுட்டு அவங்க டிரைவர் பேரில் வழக்கு போடுறாங்க. இப்படி தேர்தல் துறையும் பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறது. காவல்துறை அதை கண்டுகொள்வதில்லை. நிர்வாகமும் பாரதிய ஜனதாவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். இது ஒருதலை பட்சமான முறையில் அவர்களால் நடந்து கொள்கிறார்கள். இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒரு சுதந்திரமாக இந்த தேர்தல் நடைபெறுமா என்ற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநருக்கு தேர்தல் சமயத்தில் ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கு. ஆனால் பல பகுதிகளுக்கு செல்ல வேண்டி விளம்பரம் தேடுறாங்க. குறிப்பாக எப்படி வந்து நிர்வாகம் வந்து சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கல்யாண சுந்தரம் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அந்த பகுதியில் அந்த துணைநிலை ஆளுநர் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, முருகர் கோயிலுக்கு போகிறாங்க. அவரை வரவேற்கிறது யாரு? கல்யாண சுந்தரம். ஒரு வேட்பாளர் வரவேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் துணைநிலை ஆளுநரை வரவேற்கிறாருங்க. இது ஏற்றுக்கொள்ளலாமா? அது மட்டும் இல்லை, அவங்க கருவடிக்கு இப்போ வராங்க, அங்கே தண்ணீர் தொட்டியை பார்க்கறதுக்கு வராங்க. அங்கே கல்யாண சுந்தரம் நிற்கிறாரு. அங்கே அவருக்கு என்ன வேலை? துணைநிலை ஆளுநர் போகும்போது அவர் ஒரு வேட்பாளர், அவர் என்ன ஒரு அதிகாரியா? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? அவர் ஒரு அமைச்சரா? எதுக்கு அவர் அங்கே போறாரு? அப்ப துணைநிலை ஆளுநர் அவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அதுக்காக தான் நிர்வாகம் செயல்படுத்து நான் சொல்றேன். திருப்புவனை அருகே உள்ள ஆண்டியார்பாளையத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 31,000 ரூபாய் மதிப்பிலான சாராய பேரல்களை திருப்புவனை போலீசார் பறிமுதல் செய்தனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன சோதனைகள் மற்றும் கடத்தி செல்லும் பொருட்களை கைப்பற்றி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திருப்புவனை அருகே உள்ள ஆண்டியார்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அண்ணாமலையின் மகன் சரவணன் வீட்டில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதுகுறித்து அறிந்த புதுச்சேரி எஸ்பி ரங்கநாதன் மேற்கு பகுதி உத்தரவின் பேரில் உத்தரவின் பேரில் திருப்புவனை இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேல், குற்றவியல் போலீசார் வீரபாலு, பார்த்தசாரதி மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது சரவணன் என்பவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 பேரலில் மொத்தம் 152 லிட்டர் சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் அப்பொழுது சாராய விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சரவணனையும் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தினர். 3 பேரல் சாராயம் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் இருந்த சாராயத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதன் மொத்த மதிப்பு 31,000 ரூபாய் ஆகும். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில்
பங்கு தந்தை வின்சென்ட் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து தொடங்கிய சிலுவை பாதை பேரணியில் பங்கு தந்தை சிலுவையை சுமந்து முன்னே செல்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரானின் பாடலை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. தங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான பேனர் லாஸ்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்து பொதுமக்கள் வியந்த வண்ணம் உள்ளனர். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் சில தேசிய கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக தேர்தல் துறைக்கு பல்வேறு புகார்கள் வந்தன. இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வீரபத்ர சுவாமி கோவில் வீதியை சேர்ந்த விநாயகம் என்பவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை அறிந்து தனது வீட்டின் முன்பு தங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என பேனர் வைத்துள்ளார். அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேனர் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். இந்தியாவில் கடந்த சில தினங்களாக கொரோனா வைரஸ் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. இதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 81,446 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் வேகமாக பரவி வந்தாலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே நாடு முழுவதும் 1ஆம் தேதி முதல் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைமுறைக்கு வந்தன. இதில் 45 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் தடுப்பூசி போட்டு வருகின்றனர். இந்நிலையில் தெலுங்கானா கவர்னரும் புதுச்சேரி கவர்னருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெள்ளிக்கிழமையன்று கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை போட்டுக் கொண்டார். மேலும் அவர் 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்தார். Corona vaccination I have taken and I am really very proud of my country. I can say rather than I injected the vaccine, I have taken the pride of my country into my body. வில்லியனூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான சிவா கொம்பாக்கம்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ், திமுக இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் வேட்பாளராக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா போட்டியிடுகிறார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் சிவா வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட், கொம்பாக்கம், உதியம்பட்டுப்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் அவருடன் பங்கேற்று சிவாவுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதேபோல் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதிகளில் ஜகு சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் பாஜக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஜகு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மங்கலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான சண் குமாரவேல் மங்கலம்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணியில் மங்கலம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் வேட்பாளராக சண் குமாரவேல் போட்டியிடுகிறார். மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் சண் குமாரவேல் மங்கலம் தொகுதியில் உள்ள மங்கலம்பேட் மற்றும் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர்.
திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்புவனை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் அங்காளன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வேட்பாளர் அங்காளன் மதகடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேஸ் அடுப்பு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தனது ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதேபோல் திருப்புவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான கோபிகா திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட திருப்புவனை பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக பாஜக தொகுதி தலைவர் கராத்தி முருகன் மற்றும் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சகாயராஜ் தேவகி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் வேட்பாளர் சகாயராஜ் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். கால்பந்து சின்னத்தில் வாக்கு கேட்டு அவர் சூரியகாந்தி நகர், தேவகி நகர், எழில் நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அப்பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று கால்பந்து சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஏராளமான இளைஞர்கள் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்குகளை சேகரித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சுதானா நகர், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முருங்கப்பாக்கம் பகுதிகளில் உள்ள சுதானா நகர், அரவிந்த நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோரினார். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தனர். மணவெளி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏம்பலம் செல்வம் டோல்கேட் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏம்பலம் செல்வம் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மணவெளி தொகுதி டோல்கேட் பகுதி, அரவிந்த நகர் பகுதியில் வசிக்கும் மக்களிடம் வீடு வீடாக சென்று ஏம்பலம் செல்வம் தாமரை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட திரளான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். இதேபோல் அந்த தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான முத்தாலு வெங்கடேசனும் தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திகேயன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் முத்தாலு வெங்கடேசன் கூடப்பாக்கம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவருடன் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் ஆண்டியார்பாளையம் பகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான முகிலன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. கூட்டணியில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக வேட்பாளராக முகிலன் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு, கலித்தீர்த்தாழ்குப்பம், ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் முகிலன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பளித்தனர். அவருடன் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அனந்தராமன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். நடைபெறவுள்ள 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். இவர் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அவருடன் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான ஏ.கே. குமார் சோம்பட்டு பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திமுக சார்பில் ஏ.கே. குமார் போட்டியிடுகிறார். இவர் தொகுதிக்குட்பட்ட மண்ணாடிப்பட்டு, வாதானூர், சோம்பட்டு பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். வேட்பாளர் ஏ.கே. குமாருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரியில் முழு ஊரடங்குக்கோ அல்லது இரவு நேர ஊரடங்குக்கோ வாய்ப்பே இல்லை என்றும் அந்த அளவிற்கு போகாமல் இருக்க பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து வருகிறது. தொற்று பாதிப்பு 2 மடங்காக அதிகரித்து வரும் நிலையில் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார். தொற்றின் பாதிப்பை குறைக்க அதிக அளவு பரிசோதனை செய்தல், சிகிச்சை அளிக்க தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, மேலும் கொரோனா தடுப்பு மருந்தை விரைவாக அனைத்து பொதுமக்களுக்கும் செலுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க அனைவரும் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட தடுப்பு வழிமுறைகளை அலட்சியம் காட்டாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மருத்துவமனையில் பெண்களுக்கென தனி தடுப்பூசி போடும் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இப்பிரிவு வெள்ளிக்கிழமை முதல் செயல்பட உள்ளதாகவும் முதலில் தான் போட்டுக்கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்த அவர் புதுச்சேரியில் முழு ஊரடங்குக்கோ இரவு ஊரடங்குக்கோ வாய்ப்பில்லை என்றும் அந்த அளவிற்கு போகாமல் தடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் கடை அடைப்பு, வீட்டுக்குள் முடக்கம், மருத்துவமனையில் படுக்கை கிடைக்காமல் அவதி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடாமல் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இன்றைக்கு அதிகரித்து வருவதற்கு காரணமாக எல்லோரும் நினைப்பது, விஞ்ஞானபூர்வமாக நாம் நினைத்தால் கூட கூட்டம் அதிகரிப்பது, அந்த கூட்டத்தில் மாஸ்க் இல்லாமல் எல்லோரும் இருப்பது. நாம மாஸ்க் போட ஆரம்பித்தாலே 50% தொற்றை உடனே தடுத்து விட முடியும். அதனால மாஸ்க் போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால் மாஸ்க் போடுங்க அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாமெல்லாம் இணைந்து இருக்கிறோம். அதனால்தான் சுகாதாரத்துறை, தனியார் மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை, அரசாங்க அதிகாரிகள், தனியார் அதிகாரிகள், பள்ளிகள், கல்லூரிகள், ஊடக சகோதரர்கள் உங்களைப் போல எல்லோருமே ஒரு இயக்கமாக இந்த மாஸ்க் போடுவதையும் ஊசி போடுவதையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோளாக இருக்கிறது. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார்.
இந்நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மத்திய அமைச்சர் ஆகியோர் மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதியில் உள்ள அனைத்து அடிப்படை பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும் எனவும், மேலும் தொகுதி வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என நமச்சிவாயம் உறுதியளித்தார். வாக்கு சேகரிக்கும் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தழகன், கண்ணன், செல்வகுமார், தமிழ்மணி, பரமசித்தானந்தம், அதிமுக நிர்வாகிகள் பாஸ்கர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான லட்சுமிகாந்தன் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான சோமநாதன் ஆகியோர் தனித்தனியாக வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தங்கள் கட்சிக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தனர். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் லட்சுமிகாந்தன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பேட் பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் லட்சுமிகாந்தன் ஜகு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதி மக்கள் வேட்பாளர் லட்சுமிகாந்தனுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பளித்தனர். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் லட்சுமிகாந்தனுக்கு ஜகு சின்னத்தில் வாக்களிக்குமாறு அப்பகுதி பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தனர். இதேபோல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சோமநாதன் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதிகளில் டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று தனது ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான தனவேல் வண்ணாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக ஜகு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தனவேல் தொகுதி முழுவதும் ஜகு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மூர்த்திக்குப்பம், வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வேட்பாளர் தனவேலு ஜகு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான ஏகேடி ஆறுமுகம் திலாஸ்பேட்டை பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்து வரும் நிலையில் திலாஸ்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கடைகள் மற்றும் வீடுகளில் உள்ள பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான KSP ரமேஷ் தீவிரமாக பொதுமக்களிடையே வாக்குகளை சேகரித்தார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான KSP ரமேஷ் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்குகளை சேகரித்தார். மேலும் அதன் ஒரு பகுதியாக ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகளை அவர் சேகரித்தார். ராஜ்பவன் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான பர்வதவர்தினி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்பகுதி மக்களிடையே டார்ச் லைட் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளராக பர்வதவர்தினி போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட பட்டேல் சாலையில் வேட்பாளர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் கையில் டார்ச் லைட்டை ஏந்தி தொகுதி முழுவதும் பேரணியாக சென்று மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் பர்வதவர்தினிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளரான பிரகாஷ்குமார் திருவள்ளுவர் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக பிரகாஷ்குமார் என்பவர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பிரகாஷ்குமார் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். உருளையன்பேட்டை சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்வர்ண முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி சுப்பையா நகர் பகுதியில் ஸ்ரீ ஸ்வர்ண முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் யாகசாலை பூஜை நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை மற்றும் கடம் புறப்பாடு, பின்னர் கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் கிராமத்தை சேர்ந்தவர் சுதாகர். இவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கிடையே சுதாகர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இது பற்றி அறிந்தவுடன் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சுதாகரின் உறவினர்கள் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் சுதாகர் இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து இறந்து போன சுதாகரின் உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்களை கைது செய்ய கோரியும் மருத்துவமனையின் உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் மருத்துவமனை வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான ஏழுமலை தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி 26 இடங்களில் போட்டியிடுகிறது. இதில் இந்திரா நகர் தொகுதியில் வேட்பாளர் ஏழுமலை போட்டியிடுகிறார். இவர் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தனக்கு வாக்களிக்க கோரி தீவிர வாகன பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் வீரசேகரன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமிக்கு ஆதரவாக பாஜக பிரமுகர் ஜனார்த்தனன் வீடு வீடாக சென்று தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி பிரமுகர்கள் அவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாஜக பிரமுகர் ஜனார்த்தனன் தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான வன்னியரசு அம்மணங்குப்பம் பகுதியில் தீவிரமாக பானை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். இவர் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வானூர் தொகுதிக்குட்பட்ட அம்மணங்குப்பம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வேட்பாளர் வன்னியரசு பானை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் வானூர் தொகுதி மிகவும் பின்தங்கி இருப்பதாகவும் இதனை சரி செய்ய மக்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும், குழந்தைகளுக்கு தரமான கல்வி மற்றும் கிராம பகுதியில் தரமான சாலை, மின் விளக்கு, குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து விதமான குறைகளையும் உடனடியாக தீர்த்து வைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தன் மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தேர்தல் ஆணையத்தில் புகார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. திருபுவனை அருகே ஆண்டியார்பாளையத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 31,000 ரூபாய் மதிப்பிலான சாராய பேரல்கள் போலீசார் பறிமுதல். புதுச்சேரியில் புனித வெள்ளி அனுசரிப்பு. கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் லாஸ்பேட்டை பகுதியில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர் பொதுமக்கள் பார்த்து வியப்பு. புதுச்சேரியில் முழு ஊரடங்குக்கோ இரவு ஊரடங்குக்கோ வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு போகாமல் தடுக்க மிகவும் எச்சரிக்கையுடன் பொதுமக்கள் இருக்க வேண்டும். கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.